வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்கள் அக்டோபர் மாதம் 19 தொடங்கி 25 வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் குரு 5லிருந்து 6ஆம் வீட்டுக்கு போகிறார். அது நல்லது இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, குரு பார்வை நல்லதில்லைன்னு யாருமே சொல்ல முடியாது இல்லையா? சரி, குரு எதை பார்த்தார்? 10ஆம் வீட்டை பார்த்தார். 10 தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். தொழில் ஸ்தானத்தின் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். தொழிலில் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கக்கூடிய காலம் தொடங்குகிறது. அது இருக்கிற கம்பெனியில் ப்ரமோஷனோ இல்லை வேற ஒரு புது கம்பெனிக்கு நம்ம போகிறோமோ, அதனால என்னுடைய தன வரவு கூடக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் கூடி வருகிறது. ஏன்னா 2ஆம் வீட்டை குரு பார்த்தார். 100 ரூபா சம்பாதிக்கிறாள் 130 ரூபா சம்பாதிக்க முடியும். இது நடக்கலாம். அதுதான் இதில் வரக்கூடிய மிக சிறப்பான ஒன்று. 2வது, பேசக்கூடிய பேச்சுக்களில் திறமையாக பேசுவீர்கள். எங்கே எப்படி பேசணுன்றதையும் திறம்பட செய்வீர்கள். ஏன்னா 2ஆம் இடத்தில் சனி இருக்கிறார். நம்ம மனசில் கழுத்து வரைக்கும் வந்துடுச்சு சொல்லணுன்னு, ஆனால் சொல்ல முடியல. இப்போது கழுத்து வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்கிறத ஒருத்தரை மோசமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அதை ரொம்ப ஜென்டிலாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட்டை நான் கேட்கணும்னு நினச்சா அது இம்பேக்ட் கிரியேட் பண்ணுற அளவுக்கு என்னால் கேட்க முடியும். இது அனைத்தையும் தருகிறது இந்த தீபாவளி தொடங்கிற நாள்லேருந்து. ஏன்னா குரு 6ஆம் இடத்தில் உச்சமடைகிறார். 6ஆம் இடத்துல குரு உச்சமடையும் போது கடன், ரோகம், சத்ரு நீங்கும். அதுவே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அதோடு மட்டும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய இடம் 12, 2 குறிப்பாக பார்க்குறார். அப்போ 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடம். 2 தனவரவு கூடும். 12ஆம் இடம் செலவுகள் குறையும், சேமிப்பு அதிகரிக்கும். 10ஆம் வீடு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். ரொம்ப நாளாக வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். இவ்வளோ நன்மைகளை அடக்கும்போது வெளி தோற்றத்தில் பார்க்கும்போது நான் இந்த சிம்மராசிக்கு சொன்ன மாதிரி தான். குரு 12ல் வந்துட்டார், உங்களுக்கு குரு 6ல் வந்துட்டார். இது ஆரம்ப நிலை கணிப்பு. டெப்த்தில் போனால் இதுதான் இதோட அவுட்கம். அப்போது நல்ல வாரமா மோசமான வாரமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சது நல்ல வாரம். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.